ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று ஒரு வருத்தமான நிகழ்வு, வேதனையான நிகழ்வு. ஒரு நல்ல நண்பர், ஒரு பெரியவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவர் பெயர் சுந்தரசாமி. அவர் காலமானார். இன்று அந்த நிகழ்வுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவரை பார்த்த உடனேயே மனம் கனக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு காலத்தில் தாராபுரத்தில் சமுதாய பணி தீவிரமாக செய்தவர். இந்து முன்னணி என்ற அந்த அமைப்பின் மாவட்ட தலைவராக இருந்து அந்த அமைப்பினுடைய வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட்டவர். அப்படி பாடுபட்டு நன்கு உழைத்தவர். அப்போதுதான் அவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. நல்ல நண்பர். எதை மனசில் படுதோ அதை சட்டென்று சொல்லிவிடுவார். இடம் பொருள் ஏவுக அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அதனாலேயே என்னமோ அவர் எனக்கு பிடிக்கும். அதனாலேயே அவர் பல பேர்த்துக்கு பிடிக்காமல் போனதும் உண்டு. அந்த அமைப்பில் சில காலத்துக்கு முன்பு அவர் அதிலிருந்து வெளியேறினார். அதுக்கு அவருக்கு மன வருத்தம், ஏதோ காரணம். பின்னாடிய சகோதர அமைப்பான விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்தில் சேர்ந்தார். அதிலும் பல ஆண்டுகள் பணியாற்றினார். தற்சமயம் 2-3 ஆண்டுகளாக எந்த அமைப்புக்கும் செல்லாமல் அமைதியாக இருந்தார். இப்படி சமுதாயத்தினுடைய, குறிப்பாக இந்து சமுதாயத்தினுடைய குறைநிறைகளை தெரிந்து கொண்டு அதுக்காக கடுமையாக உழைத்தவர். அப்படி உழைத்தவர் தன் குடும்பத்தில் உள்ள மகன்கள், பேரன்கள், மருமகள்கள் இவர்களுடைய குறை நிறைகளை கவனிக்க தவறிவிட்டார். அதனாலேயே அவருக்கு அந்த மரணம் ஏற்பட்டது. இது வேதனையான விஷயம். இது பல பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். சமுதாயத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்கள் தன் குடும்பத்தை பற்றி, தன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், மனைவி, மற்றவர்களுடைய மனநிலையை புரிந்து அதை தெரிந்து அதுக்கேற்றவது போல் நடந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். அதனாலேயே அந்த சில குடும்பம் அழிந்து விடுகிறது. சில குடும்பம் தவறான உதாரணத்துக்கு போய்விடுகிறது. அப்படி பல குடும்பங்கள் இருக்கிறது. முதலில் நம் குடும்பத்தினுடைய பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப மன ரீதியாக இருந்தாலும் சரி, நல்ல எண்ணங்கள் கொண்ட சூழ்நிலையை உருவாக்குவதில் நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதை தவறினால், நாம் சமுதாயத்தை பற்றி பேசினால், நம் குடும்பத்தை கவனிப்பவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள். முன்னாடி மதிக்கிற மாதிரி நடித்தா கூட முன்னுக்குட்டு பின்னாடி பேசுவாங்க. இவன்லாம் குடும்பத்தை பாரு, அப்புறம் இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் இவருடைய அண்ணனுடைய மரணம் நமக்கு ஒரு பாடம். ஆகவே அதை புரிந்து கொள்ளணும். அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு திரும்பும்போது சில நண்பர்களை பார்த்தேன். பழைய நண்பர்களை பார்த்த ஒரு சந்தோஷம். எப்போவோ பார்த்தது, பல நாள் பார்க்க முடியாத எங்கெங்கேயோ தாராபுரம், காங்கேயம், அங்கே எங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களையெல்லாம் பார்த்ததில் ஒரு மன திருப்தி. கடைசியாக 2 நண்பர்களை சந்தித்தேன். அவர்கள் இப்போ திடீரென்று பாஜகவில் சேர்ந்து வேலை செய்கிறேன் என்று சொன்னார்கள். ரொம்ப அண்ணாமலையினுடைய கரங்களை வலுப்படுத்தவே இந்த வேலையில் தீவிரமாக வேலை செய்கிறோம் என்றார்கள். ஒரு சந்தோஷம். நடக்கட்டுமே, நல்லது என்று அவர்களை பார்த்த சந்தோஷத்தில், அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட மன நிறைவில் நிம்மதியான வீடு திரும்பினேன். இதுதான் இன்றைய நிகழ்வு. இதுதான் இன்றைய சிந்தனைக்கு. நன்றி.